தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பலி எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த வகையில் பலி எண்ணிக்கை தற்போது 41ஆக உயர்ந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் கனமழை காரணமாக 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 41 பேர் பலியாகியுள்ளனர். நிலச்சரிவில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு அருகே முண்டக்கை என்னும் இடத்தில் பாலம் வெள்ளத்தில் அடித்து சென்றது. பாலம் அடித்து செல்லப்பட்ட முண்டக்கை பகுதிக்கு NDRF வீரர்கள் நேரில் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வயநாட்டில் தொடர் கனமழை காரணமாக 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 41 பேர் பலியாகியுள்ளனர். பலி எண்ணிக்கையானது உயர்ந்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலம் அடித்து செல்லப்பட்ட முண்டக்கை பகுதிக்கு NDRF வீரர்கள் நேரில் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் கனமழை காரணமாக காலை முதலே பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே உள்ளது. அதன் வகையில் 41 பேர் தற்போது உயிரிழந்துள்ளனர். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலம் அடித்து செல்லப்பட்ட முண்டக்கை பகுதிக்கு NDRF வீரர்கள் நேரில் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் தற்போது பலி எண்ணிக்கையானது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரம் என்ன? கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் இன்று அதிகாலை 2 மணிக்கு ஒரு முறையும் 4 மணிக்கும் 2 முறை மொத்தம் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதிலே கேரள மாநிலம் வயநாடு, முண்டக்கை, சூரல்மலை ஆகிய பகுதிகளிலே கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. மட்டுமே 30 சென்டிமீட்டர் மலையில பதிவான சமயத்தில் மலையில இருக்கக்கூடிய பாறைகள் உருண்டும் அங்கே மண்ணுடன் தண்ணீரும் கலந்து சகதி போல் வந்ததிலே அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் முண்டக்கை சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் குடியிருந்தவர்கள் தூக்கிக் கொண்டிருந்தவர்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனார்கள். அவருடைய மீட்கும் பணியை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்புத்துறை, காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். இதனிடையே சற்று முன்னர் வரை இந்த இயற்கை பேரிடரில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 42 உடல்களை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் எடுத்திருக்கிறார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடிபாடு மண்ணிலே புதைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. எனினுமே முற்றிலுமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை, சாலைகளிலே மரம் விழுந்து இடர்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பெரிய வாகனங்கள் செல்ல இயலவில்லை. மீட்பு குழுவினர் நடந்தே சென்றுதான் பல இடங்களிலுமே மீட்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆம்புலன்ஸ் கூட உதவிக்கு அந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் சாலையில விழுந்து கிடக்கக்கூடிய மரத்தை அறுத்து சாலை சீரமைப்பை செய்து வருகிறார்கள். இதே போல சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்தும் 2 ஹெலிகாப்டர்கள் அங்கே மீட்பு பணிக்காக சென்றிருக்கிறது. தொடர்ச்சியாக மேலும் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் கமாண்டர் அகிலேஷ்குமார் தலைமையிலே மேலும் ஒரு படை கிளம்பி இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரை 42 வெளியாக சூழ்நிலை 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.